ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் இந்த பரிசுத்த ஆராதனை நாளில் நாம் எல்லாரையும் ஜீவனோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நம்முடைய அருமை ஆண்டவர் இந்த பூமியில் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து வருகிற தேவாதி தேவனுக்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அப்படி விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை மீட்டெடுத்து இந்த நாள் வரைக்கும் நம்மை கரமிடித்து நடத்துகிற ஆண்டவர் அப்படி வருக பரியந்தும் நம்மை ஆண்டவர் நடத்துவாராக. இந்த பரிசுத்த ஆராதனையில் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நாம் தூரமாக இருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க வரும்போது நாம் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாய் அவருடைய பாதத்தில் ஆராதிப்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. நாம் நிர்மலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆராதனை நாளில் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கவும் ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதனை நாளை அசட்டை செய்யாதபடி உங்களுடைய வஸ்திரங்களை தேவனுக்கு முன்பாக கனப்படுத்துங்க. வீட்டில் போட்டு கொண்டிருந்த வஸ்திரம் ராத்திரியில் தூங்கி எழுந்த வஸ்திரத்தோடு ஆண்டுடைய பிள்ளைங்க வந்து உட்காராதீங்க. இது கர்த்தருடைய ஓய்வு நாள். வாலிப பிள்ளைங்க உங்கள் வஸ்திரத்தை கூட தேவனை கனப்படுத்துங்க. ஆஃப் நிக்கரை போட்டுக்குன்னு வேஷ்டி கட்டிக்கின்னு பல்லு விளக்கிக்கின்னு பேசிக்கின்னு அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யாதீங்க. இது கர்த்தருடைய ஓய்வு நாள். இன்றைக்கி உயிரோடு வைத்து இருப்பது ஆண்டுடைய கிருபை. அதனால் ஓய்வு நாளில் தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் கனப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தேவ சமூகத்தில் வரும்போது பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்குங்க. பாடல் புத்தகத்தை எடுத்துக்குங்க. ஒரு பக்கம் சமையல் செய்து கொண்டே ஏதோ வார்த்தையை கேட்குறோம் என்று சொல்லி அசட்டையாக நினைக்காதீங்க. சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு சிலாக்கியத்தை இன்னைக்கு உங்கள் வீடுகளிலே நீங்கள் தேவனை கனப்படுத்துவது ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டுடைய பிள்ளைங்க இருக்கிற வண்ணமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம எல்லாரையும் அர்ப்பணித்து தேவன் நம்மோடு பேசவும் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இம்மட்டுமாய் எங்களையும் சபையாரையும் எங்கள் தேசத்தின் மக்களையும் எல்லா பரிசுத்தவான்களையும் உம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களையும் பாதுகாக்கிற ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உன் பாதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் சாலமோனிலும் பெரியவரே நீர் எங்களோடு இரும். யோனாவிலும் பெரியவரே நீர் எங்களோடு இரும். தேவாலயத்திலும் பெரியவரை நீர் எங்கள் மத்தியில் இரும். மனுஷனை பார்க்கிற பெரிய தேவன் எங்கள் மத்தியில் நீங்கள் ஆளுக செய்யுங்க. இந்த ஆராதனை நாளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத பிசாசின் ஆவிகளும் மனுஷிக கிரிகளை இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற தீய சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறேன். தெய்வமே, சீக்கிரமாய் உம்முடைய ஆலயங்களால் திறக்கப்பட கர்த்தர் கிருபை தாரும். தெய்வமே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொன்னது போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொன்னது போல சீக்கிரமாய் கர்த்தருடைய ஆலயங்கள் எல்லாம் எங்கள் தேசம் முழுது உலகம் முழுது திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. இயேசுவே, சீக்கிரமாக இந்த பொல்லாத வியாதியிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுங்க. சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, எங்களையும் காப்பாற்றுங்க. இயேசுராஜா,
உம்முடைய நாமத்தினால இந்த வியாதியெல்லாம் சீக்கிரமாய் இந்த பூமியை விட்டு நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நிர்மூலமாகி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காற்றையும் கடலை அமைதிப்படுத்தின தெய்வம்பா, சீக்கிரமாக தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை தாரும். உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை தாரும். தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவனுடைய சபைகள் எல்லாரும், மக்கள் எல்லாரும் குடும்பமாய் வருகிற நாள் ஆராதிக்க உதவி செய்யும். ஆண்டவர், இந்த நாள் பாடுகிற பாடல் நேரமும் துதி நேரமும் சங்கீத பகுதி தேவ செய்தியும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களோடு பேசும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கல்வாரி நாயகனே, உடைய ரத்தம் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பூசப்படட்டும். அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் நடத்தித்தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். சில பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுங்க. நம்முடைய ராஜா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சீக்கிரமாய் அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோரும் தெரிஞ்சவங்களையும் கூட சேர்ந்து ஒரு கன்னட பாடல், நின்னத்த தேவரும் யாரும் இல்லை, இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ಏಸಯ್ಯ, ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಏಸಯ್ಯ, ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂಥ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂಥ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವ. ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದೂ ದೇವ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದೂ ದೇವ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವ. ಏಸಯ್ಯ, ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಏಸಯ್ಯ, ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನನ್ನಯ ಜೀವಿತವೆಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಿರುವೆ ನೀನು, ನನ್ನಯ ಕುರಿತು ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನನ್ನಯ ಜೀವಿತವೆಲ್ಲವನ್ನು ತಿಳಿದಿರುವೆ ನೀನು, ನನ್ನಯ ಕುರಿತು ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನನ್ನಯ ಕರೆದಿ ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವ, ನನ್ನಯ ಕರೆದಿ ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವ. ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ ಏಸಯ್ಯ. ಏಸಯ್ಯ, ಎಲ್ಲರೂ ಸೇರ್ந்து ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಏಸಯ್ಯ, ಏಸಯ್ಯ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಫಲವ ಕೊಡುವವನು. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು.
ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ యేసయ్యಾ, ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ యేసయ్ಯಾ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವ ದೇವ ನೀನಯ್ಯ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವ ಕೊಡುವ ದೇವ ನೀನಯ್ಯ. యేసయ్యಾ యేసయ్యಾ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. యేసయ్యా యేసయ్యಾ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನಂಥ ದೇವರು ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು. యేసయ్యಾ యేసయ్యಾ యేసయ్ಯಾ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಸೇರ್ந்து యేసయ్యಾ యేసయ్యಾ, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து இன்னொரு பாடல் நாம் பாட போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா பாடுவோம். இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து உற்சாகமா படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா நல்லா சேர்ந்து உற்சாகமா, தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. எல்லாரும் கைகளை தட்டி இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். அல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்தில்
வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம், தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்ம ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நல்லா உற்சாகமாக கைகளை தேடி இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடலாம். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. எல்லாரும் சேர்ந்து தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது, கர்த்தர் செயலிது, அதிசயம் மீது கைத்தட்டி பாடுங்களே. அதெல்லாம் உற்சாகமா. கர்த்தர் செயலிது, அதிசயம் மீது கைத்தட்டி பாடுங்கள். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. அல்லேலூயா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரை. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்லா சேர்ந்து இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடு. உற்சாகமா கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உற்சாகமா கைகளை தட்டி ஓ அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. தெரிஞ்சவங்களை கூட சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். ஓ சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானா. ஓ அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானா. கடைசியா மறுபடியும் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றில் எல்லாரும் சேர்ந்து கண்மலை மேல் நிறுத்தினார். மறுபடியும் சேற்றிலிருந்து
சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். ஓ, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். மறுபடியும் அவர் கண்மலை, அவரெந்தன் கண்மலை. எல்லாரும் சேர்ந்து சத்தமா, கண்மலை, அவரெந்தன் கண்மலை ஆனார். ஓ, அவரெந்தன், ஓ, அவரெந்தன் கண்மலை, கண்மலையானார். ஓ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளில், உங்கள் சிறகுகளின் நிழலில், நல்ல உற்சாகமா கைகளை தட்டி என்றும் மகிழ செய்தே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. கடைசி அந்த உயிருள்ள நாட்கள், உயிருள்ள நாட்கள் புகழ்ந்து பாடிடுவே. நல்ல சத்தமா சேர்ந்து, ராஜானிற் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. இயேசு ராஜானிற் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. கடைசி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. இருக்கிற இடத்துல நல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அப்பா அவன் நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தை கொடுத்தீரே, நல்ல பெலனை கொடுத்தீரே, நன்றி அப்பா. அப்பா வாழ தேவையான வசதியிலே கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கடந்த வாரம் முழுவதும் கணின்மணி போல பாதுகாத்து வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து வீட்டில் யாரும் மௌனமாக இருக்காதீங்க, நல்ல வாய்களை திறந்து நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் சபையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி, நம்ம சபையில் எப்படி ஆராதிக்கிறோமோ அதே பிரகாரம் நம்ம வீட்டில் நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தங்குற ஆலயம் நீங்கள் தான்,
ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துல கூடுறீங்களோ அது கர்த்தருடைய ஆலயமாக இருக்குது. ஸோ எல்லா கண்களையும் மூடி நல்லா வாய்களை திறந்து ஆண்டோட பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தவங்களாம் கண்களை மூடி 2 கைகளை மேலே உயர்த்தி நம்ம சொல்ல போகிறோம். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. வாய்களை திறந்து சத்தமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடைசியாக நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்ல போகிறோம். அப்பா, இந்த நாட்கள் அப்பா எங்களை நீங்கள் உருவாக்கணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வீட்டில் இருக்கிற இந்த நாட்கள், இந்த லாக்டவுனில் இருக்கிற இந்த நாட்களில் அப்பா ஏதோ ஏனோ தானம் என்று நாங்கள் இருந்து விடக்கூடாதப்பா. இந்த நாட்கள் எங்களை உருவாக்குற நாட்களாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை உருவாக்குங்கண்ணாப்பா. அப்போ ஒருவேளை நாங்கள் தப்பி தவறியப்பா ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் போயிருந்தால் கூட ஆண்டவரே, இந்த நாட்கள் அப்பா அப்பா எங்களை உருவாக்குகிற நாட்கள் அப்பா, எங்களை உருவாக்குகிற தெய்வமே அப்பா, உங்களுக்கு நன்றி. கடைசியாக நம்ம சொல்லலாமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல சத்தமா வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா, மட்டுமா நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு அப்பா துதி ஸ்தோத்திரங்களை அப்பா, ஒவ்வொரு ஆராதனைகள் அப்பா, ஒவ்வொரு பாடல்களை அப்பா நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவ இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்தெந்த இடத்துல கூடி ஜெபிக்கிறோமோ அப்பா, எங்கள் சபையார் எந்தெந்த இடத்துல கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அவர்கள் எல்லா வீடும் அப்பா உங்களோட பிரசன்னத்தில் நிரம்பி இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் உங்களோட பிரசன்னத்தில் நடத்துங்க, தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் ஆராதனையில் அப்பா நீங்கள் மகிமைப்படுறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல நல்ல பிதாவே. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாய் கர்த்தரை நாம் ஆராதித்தோம். இப்பொழுது நாம் ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். கடைசி வசனம் வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 95 சங்கீதம், சங்கீதம் 95 சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள்.
துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கை கொள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி வாசிக்கலாம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். உட்காரும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஆராதனையிலே நாம் எல்லாரும் கூடி வந்திருப்பது ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு மகாராஜா அந்த காலையில் உயிரோடு இருக்கிறபடினால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், 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 ஆமென். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக சில முக்கியமான அறிவிப்புகளை உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் நம்ம தேசத்தில் உலகம் முழுவதும் காணப்படுகிற இந்த கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றவும், நம்முடைய நாட்டு தலைவர்களையும் மாநிலத்தின் தலைவர்களையும் நம்முடைய கௌதம்புர மக்களையும் நம்முடைய தீனபந்த நகர் மக்களையும் எல்லா ஏரியாவில் வசிக்கிற பெங்களூர் பட்டணத்தில் வசிக்கிற எல்லா மக்களையும் வெளிநாடுகளிலே இருக்கிற நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளையும் அந்த நாட்டு தலைவர்களையும் அந்த நாட்டு மக்களையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படி தினந்தோறும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கலாம். சீக்கிரமாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்ன அங்காலாய்த்த ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பாதத்தை பிடித்து சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காகவும் எங்கள் மாநிலத்துக்காகவும் எங்கள் ஏரியா மக்களுக்காக பட்டணத்துக்காக ஜெபிக்க நாங்கள் வருகிறோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ இந்த ஆன்லைனில் பார்த்து இது திருப்தியாகி விடாதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் தினந்தோறும் உங்கள் குடும்பத்தில் அமர்ந்து காலையும் மதிய வேளையும் இரவு வேளையிலும் நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து தேவனை பாடி வேதத்தை வாசித்து நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரமாவது உங்கள் குடும்பத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெபம்தான் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேச மக்களையும் ஆண்டவர் காப்பாற்ற முடியும். இன்றைக்கு நமக்காக பல பரிசுத்தவான்கள், பல தேவனுடைய தாசர்கள், பல சபை மக்களும் ஆண்டுடைய பாதத்தில் ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிறாங்க. நாம் அவங்களோடு இணைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான காரியங்களை செய்வார். யாரோ ஜெபிக்கிறாங்க, நான் ஏன் ஜெபிக்கணும், சீக்கிரமாக வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே, சீக்கிரமாய் வெளியே போனால் நல்லா இருக்குமே என்று அந்த எண்ணத்தோடு ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம் இல்லாதபடி யாருக்கு தெரியும் ஆண்டோடைய வருகை இந்த நாளில் இருக்குமானால் அப்படி வருகைக்கு எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்க போகிறோம் என்று ஆண்டவர் ஒருவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். அதனால் வேத வசனம் சொல்லுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், இனி காலம் செல்லாது, ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க தினந்தோறும் ஜெபத்துக்கு இடம் கொடுங்க, வேத வாசிப்புக்கு இடம் கொடுங்க. அதிகமாய் சினிமாக்களை பார்ப்பதும் சீரியலை பார்ப்பதும் மொபைல் ஃபோனில்
ஆடுவதும் இது சிரிக்கிற காலம் அல்ல, இது சந்தோஷப்படுகிற காலம் அல்ல, இது முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற காலம். ஆண்டவர் கிருபையாய் நாட்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இனி இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்கு தெரியும். வருகிற காலம் இன்னும் கொடிய காலங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க, 2 தீமோத்தேயு 3 எழுதப்பட்டது போல மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரப்போகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஜெபத்துக்கு முதலிடம் கொடுங்க, வேத வாசிப்புக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தரை துதிப்பதற்கு முதலிடம் கொடுங்க. இனி காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை எந்த நேரத்திலையும் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவருக்கும் தெரியாது, பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு தான் தெரியும் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரப்போகிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். விசேஷமாய் வருகிற அடுத்த வாரம் நமக்கு கர்த்தருடைய ராபோஜன பந்தி இருக்கும். நாம் எப்போதும் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ராபோஜனம் எடுப்பது. தேவன் இதுவரைக்கும் கிருபை செய்தார், இனியும் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு இருப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் குடும்பங்களாய் எடுக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த உலகத்தில் நாம் எதை பேசினாலும் எதை செய்தாலும் அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து தான் நாம் செய்ய வேண்டும், பேச வேண்டும், வாழ வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு ஜீவனோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை. பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு 4:14-15 வாசிக்கிறேன். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, திறமை இருக்கிறது என்று உலகம் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் தேவனுடைய சித்தம் ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். அந்த சித்தத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அங்கே வாழ்க்கையை கர்த்தர் கரமெடுத்து நடத்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் கர்த்தருடைய ராபோஜன பந்தி சபையில் இல்லை, குடும்பங்களிலே நாம் குடும்பமாய் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து குடும்பமாய் கர்த்தருடைய ராபோஜன பந்தி எடுக்கப் போகிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே யாரும் கூடி வரக்கூடாது என்பது ஒரு சட்டம் வந்திருக்கிறது. இந்த கொரோனா வியாதி சீக்கிரமாய் ஆண்டவர் இதிலிருந்து விடுதலை கொடுக்கும்போது ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவர் ஒரு நாள் தேடி வரக்கூடிய அந்த நாளை கர்த்தர் கொடுப்பார். அதனால் இந்த வியாதி முற்றிலும் நீங்கி போகிற வரைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் ஜெபிக்கலாம். அதனால் அந்நாட்களிலே அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 46 என நினைக்கிறேன். அக்காலத்தில் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சீஷர்களும் என்ன செய்தார்களாம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். வருகிற நாளில் எல்லா சபைகளுக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அடுத்த வாரம் குடும்பமாய் அமர்ந்து கர்த்தருடைய ராபோஜன பந்தி எடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் வருகிற நாளில் நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து கர்த்தருடைய ராபோஜன பந்தி எப்படி எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை
உங்களுக்கு நான் விவரமாய் சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் என்னுடைய ஃபோனுக்கு என் ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் செய்வீர்களானால் அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி எடுக்க வேண்டும், அதை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் விவரமாய் சொல்லுகிறேன். சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ வேண்டாம் விடு, அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல இந்த ஒரு மாதம் விட்டால் என்ன என்று நினைக்காதீங்க. என் ரத்தத்தையும் மாமிசத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, ராபோஜன பந்தி அசட்டை பண்ணாதீங்க. வருகிற நாளில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ராபோஜன பந்தி இருக்கும். சரியாக அடுத்த வாரம் ஆராதனை நாம் 9 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம். அந்த காரியத்தை உங்களுக்கு நான் விவரமாய், நீங்கள் ஃபோனில் என்னோடு பேசுவீர்களானால் நான் விவரமாய் உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிறேன். அடுத்த வாரம் சரியாக 9 மணிக்கு நாம் இந்த ஆன்லைன் மூலியமாய் ஆராதனை தொடங்க போகிறோம். தேவ செய்தியெல்லாம் கேட்ட பிறகு கர்த்தருடைய ராபோஜன பந்தி குடும்பமாய் எடுக்க போகிறோம். நீங்கள் குடும்பமாய் எடுத்து அதன் பிறகு ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க. அதற்கு முன்பாக அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் ஆண்டுடைய பொன்னான பாதத்தில் நாம் காத்திருந்து உபவாசம் எடுத்து நாம் செய்த குறைகளையும் நம்முடைய குற்றங்களையும் உணர்ந்து ஆண்டு சமத்தில் காத்திருந்து தேவனுடைய பரிசுத்த பந்தியை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. முடிந்தவர்கள் உபவாசம் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். காலையிலிருந்து மதிய வரைக்கும் உங்கள் சரீர பலவீனங்களை பார்த்து நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ராபோஜனம் எடுக்க வாஞ்சியுள்ளவர்கள், ராபோஜனம் எடுக்க தியாகம் உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள் ஆண்டுடைய பாதத்தை பிடித்து 3 நாள் உபவாசம் எடுத்து முடிந்தவர்கள் எடுக்கலாம். முடியாதவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. தேவ பக்தியாக இருங்க, தேவனுக்கு பயந்து எடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அந்த தேவனுடைய ராபோஜன பந்திக்காக வருகிற நாள் முழுவதும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த பந்தியை நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி கொடுப்பாராக. மறுபடியும் சொல்லுகிறேன், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும், எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் பேசுவீர்களானால் அதை விவரமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து, அதனால் இந்த ராபோஜன பந்தி யாருடைய வீட்டுக்கும் கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து, அது ஒருவராய் இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர். என் நாமத்தினால் எங்கு 2-3 பேர்கள் கூடியிருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் ஒருவராக இருந்தாலும் கூட பரவாயில்ல, வீட்டில் அமர்ந்து ஆண்டு சமூகத்தில் பயந்து கர்த்தருடைய பந்தியை நீங்கள் எடுங்க. இல்லை 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துங்க மாத்திரம்தான் இதை நீங்கள் எடுக்கணுமே தவிர ஞானஸ்தானம் எடுக்காதுங்க நீங்கள் இப்படிப்பட்ட பந்தியை நீங்கள் எடுக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த பந்தியை நீங்கள் எடுக்கணும். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இது ராபோஜன பந்தி. கர்த்தர் சுத்திகரிக்கிற இந்த நாளை நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். என்னெல்லாம் தவறு செய்தமோ, நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து, ஆண்டவர் இனி என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக எடுங்க. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஒரு நாள் தேவன் நம்மை சேர்த்து கொள்வார். ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு வாரந்தோறும் ஆண்டுடைய பிள்ளைகள் பல பரிசுத்தவான்கள் பல சபைகளோடு ஏன் பேசுகிறாங்க, ஏன் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை இப்படி சொல்லுகிறோம் என்று கேட்டால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன் இன்றைக்கி பரிசுத்தவான்கள் பல முயற்சிகளை எடுத்து
ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த பரலோக மன்னாவை ஆண்டுடைய பிள்ளைங்க கொடுக்குறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எந்த விதத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இது கடைசி காலம். பிசாசுக்கு இதுதான் சரியான நேரம். சந்தேகத்தை கொடுப்பான், குழப்பத்தை உண்டு பண்ணுவான், சிந்தனையை சிதற வைப்பான், தவறான வழியில் போவதற்காக தீர்மானங்களை கொடுப்பான், விசுவாச துரோகம் செய்ய ஆரம்பிப்பான், ஜெப வாழ்க்கையை கெடுப்பான், பரிசுத்தத்தை கெடுப்பான், வீட்டினுடைய ஒருமனதை கெடுப்பான், குழப்பத்தை உண்டு பண்ணுவான், தூக்கத்தை கெடுப்பான், சமாதானத்தை கெடுப்பான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் அதை தினந்தோறும் நீங்கள் பைபிள் படித்து ஜெபம் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைங்க உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத ஆரம்பித்தார். இந்த கடைசி நாளில் கனத்துக்குரிய அநேக பரிசுத்தவான்கள் தொலைக்காட்சியில் உங்களுக்கு பல தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனால் எதை கேட்கணுமோ அதை கேளுங்க, எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்காதீங்க. ஏனென்றால் இது கடைசி காலம். கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள சொப்பனங்கள், கள்ள வெளிப்பாடுகள். அதனால் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களை நடத்துவார். விசேஷமாய் கர்த்தருடைய தினந்தோறும் ஊழியக்காரர் மோகன் சிலாசரஸ் ஐயாங்க சத்தியம் தொலைக்காட்சியில் மாலை 7 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஒவ்வொரு இரவும் வருகிற மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வராங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மறுபடியும் சொல்லுகிறேன். அடுத்த வாரம் கர்த்தருடைய ராபோஜனம் பந்தி அடுத்த வாரம் சரியாக 9 மணிக்கு ஆராதனை நாம் தொடங்க போகிறோம். அந்த ஆராதனை முடிந்த பிறகு நீங்கள் கர்த்தருடைய ராபோஜன பந்தியை குடும்பமாய் அமர்ந்து ஒரு வேத பகுதியை வாசித்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஆண்டுடைய பாதத்தை வேத பகுதியை வாசித்து எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கேட்டு இந்த ஆராதனை ஜெபத்தோடு முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொல்லுமே. மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவர் எங்களோடு பேசும். இந்த அடியனுடைய வாயின் வார்த்தையில் மறித்து தியானமும் சமத்தில் பிரீதியாக இருப்பதாக. என் மாம்சத்தில் இந்த வார்த்தை வராதபடி ஆவியானவரே உன் ஜனங்களோடு நிற்பேசும். உமக்கு மகிமை செலுத்துகிறேன் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். இது கடைசி காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சீக்கிரமாய் வரப்போகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது.
இந்த கடைசி நாட்களிலே ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சுருக்கமான தேவ செய்தியை கேட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எப்படி நடக்க வேண்டும். செய்தியின் தலைப்பு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் நான் வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், ஆமென். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எபேசிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்ன எழுதுகிறார்னா, முற்காலத்தில் நாம் அந்தகாரமாய் இருந்தோம். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணம், நம்முடைய பார்வையெல்லாம் அந்தகாரமாய் இருந்தோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையை சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்மை வெளிச்சமாய் மாற்றினார். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். நம்மை வெளிச்சமாய் மாற்றினது யார் என்றால், நமக்காக இந்த பூமிக்கு வந்த ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரும் இந்த ஆராதனையில் உயிரோடு இருக்கிறவரும் சீக்கிரமாய் வரப்போகிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்தான் நம் எல்லாரையும் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படியே நடந்தோம். நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை ஒரு நாள் செய்தது. முற்காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோன்னா, ஒன்று அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். ஆனால் அடுத்து எப்படி இருந்தோமா, முற்காலத்தில் நம்முடைய மாமிச இச்சைகளின்படியே நடந்தவர்களாக இருந்தோம். மனசு என்ன சொல்லுதோ அது இந்த சரீரம் கேட்டு நடந்தது. ஆனால் சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய கிருபையால் இன்றைக்கு இந்த மனதுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து அந்த ராஜ்யத்துக்கு போக நம்மை ஒப்பு கொடுப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தால் தான் இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் அவருடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மகிமையில், அவருடைய அபிஷேகத்தில் சேரக்கூடிய இந்த ஸ்லாக்கியம் எப்படி கிடைத்தது என்றால் ஆண்டவருடைய இரத்தத்தாலே கிடைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் இந்த எபேசு சபையை குறித்து பரிசுத்த வேதத்தில் நீங்கள் வீட்டில் அமரும்போது வாசித்து கொள்ளுங்கள். வேத பகுதி வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு நாள் அந்த எபேசி பட்டணத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல விக்கிரக ஆராதனை இருந்தது, மந்திரத்தினுடைய தன்மைகள் இருந்தது. ஆனால் பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலிருந்து அந்த எபேசி பட்டணம் ஒரு நாள், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரமும் 19ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாசித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபேசருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்தின் சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பரிசாராகிய இருக்கிறதையும் அறியாதவன் உண்டோ? யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த எபேசு பட்டணம்
தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அங்கே இருந்தது. ஆனால் சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய கிருபையால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் எந்த விதத்தில் விக்கிரக ஆராதனைக்கு நம்முடைய வாழ்க்கையை செவி கொடுக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. கர்த்தரே மெய்யான தெய்வம். ஆமேன். இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக இரட்சகர். அவர் ஒரே பரிசுத்தமான தெய்வம். அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்க வேண்டுமே தவிர உலகத்தில் விக்கிரக ஆராதனைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மறுபடியும் போய் ஆராதிக்கக்கூடாது. கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. பவுல் சொல்லுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இனி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் நடக்க வேண்டுமே தவிர இருளின் பிள்ளைகளாக நடக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். யோவான் 12:46 சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இருளிலே நாம் நடக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம். அவர் ஒளியாக இருக்கிறார். அதனால தான் பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு உன்னதமான ஒரு வெளிச்சத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் எது என்று சொன்னால், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த பரிசுத்த வேதம்தான் உன் வாழ்நாள் முழுது உனக்கு வெளிச்சத்தை காட்டும். இந்த வேத வசனத்தின்படி நீ வாழும்போது, இந்த வேத வசனத்தை நீ வாசிக்கும் போது, இந்த வார்த்தை தான், இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உன் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையால் மாத்திரம்தான் உன் இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெளிச்சத்தில் ஒரு நாள், இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த பூமியில் நடந்தால் ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாள் நாம் போகிறோம். அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த பூமியில் கர்த்தருடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்தில் நடந்தால்தான் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் நடக்க முடியும். இந்த பூமியில் ஆண்டவர் உனக்கு உயிர் கொடுத்திருக்கும் போதே கர்த்தருடைய வசனம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதன்படி கட்டாயம் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. இது எனக்கு சொல்லலை, இது பழைய ஏற்பாட்டு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகம்னு சொல்லி நீ உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற இந்த வசனம் எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான் அந்த காலத்தில் நடந்துச்சு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ மண்ணு. உன் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற மண்ணினால் உன்னை படைச்சார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் 22:19, இந்த ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த வசனம் எனக்கு இல்லை, அவங்களுக்குன்னு சொன்னீன்னா உனக்கு வரக்கூடிய பங்கை ஆண்டவரே எடுத்துடுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீ நடந்தாதான் உன் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க. நீயே வெளிச்சத்தின் பிள்ளையாக இல்லாமல் இருளின் பிள்ளையாய் நடந்தால் ஒரு நாள் உடைய வாழ்க்கை நீயே வெட்டின குழியிலே ஒரு நாள் நீயே விழுகிற காலம் வரும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி நடக்கணும்னா, ஆண்டவரை நீ விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக இந்த பூமியில் ஆண்டவர் ஆசீர்வாதமாக என்னை நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. ரெண்டாவது எப்படி நடக்கணும்னா, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும்
பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவது எப்படி நடக்கணும்னா, பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. அந்நாட்களில் வாழ்ந்த நம்முடைய பரிசுத்தவான்கள், பைபிள் சொல்லுகிறது, தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுகிறார், நீங்கள் எப்படி தான் வாழணும், நாங்கள் எப்படி வாழ்ந்தோன்னா பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ்ந்தோம். ரெண்டாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி நடக்கணும்னா பரிசுத்தமாக நடக்கணும், நீதியோடு நடக்க நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். பூமியிலே 3 பேர் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை பாதுகாத்து கொண்டார்கள் என்று சொல்லி எசேக்கியேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். நம்மை போல இந்த பூமியில் ஒரு மனிதர்களாய் வாழ்ந்தவர்கள், ஆனால் எப்படி வாழ்ந்தாங்கன்னா பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ்ந்தாங்க. பைபிள் சொல்லுது, நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற. யோசித்து பாருங்க, இன்றைக்கி எவ்வளோ வசதி நமக்கு இருக்குது, எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அக்காலத்தில் வாழ்ந்த நோவா, தானியேல், யோபு, எங்கள் வாழ்க்கையில் என்ன வசதி இருந்திருக்கும்? சங்கீதக்காரர் சொன்னது போல், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் நம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனை வந்தாலும், நோவா காலத்தில் பெருமழை வந்தது, எத்தனையோ கேலி பண்ணாங்க, பரிகாசம் பண்ணாங்க. பெருமழை வரப்போகுது, பூமி அழிய போகுது, ஆயத்தப்படுங்க. ஆனால் அந்த நோவாவுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்கள்ல. இன்றைக்கி எத்தனையோ ஜனங்க இந்த பைபிளுக்கு இன்றைக்கி எத்தனையோ விரோதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த பைபிளுடைய வார்த்தை சீக்கிரமாக நிறைவேற போகிறது. அல்லேலூயா சொல்லாமல் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கே விசுவாசம் இல்லையே, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களுக்கு எங்கே விசுவாசம் வரும்? ஆண்டவர் இந்த கிருபையான நாட்களை கொடுத்திருக்கிறார். சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, இதை குறித்து கவலை இல்லை. ஒரு சிலருக்கு கவலை இருக்குது, ஒரு சிலருக்கு கவலையே இல்லை. நல்ல லீவு கிடைச்சிருக்குது, நல்ல ஜாலியாக ஆடலாம், கபடி ஆடலாம், தம்பக்கு ஆடலாம், ஜூது ஆடலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தவற எடுத்துக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துன்னு இருக்கிறார். ஒரு நாள் நீங்கள் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சிரிக்கிற காலம் இல்லை, கேலி பண்ணுகிற காலம் இல்லை. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நல்லா இருக்குது உனக்கு. ஆண்டவனுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கிறார், உடைய கொடுத்துருக்கிறார். கடந்த நாளில் பேப்பரில் வந்துச்சு, டெல்லி மாநிலத்தில் பசிக்காக மயானத்தில் சுடுகாட்டில் அழிவு போன வாழைப்பழங்களை கொண்டு வந்து கொட்டுனாங்களாம். அதில் ஒரு மனுஷன் 2 நாள் சாப்பாடு இல்லாமல் அந்த அழிவு போன வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு மீதியை எடுத்து பையில் வச்சுக்கினாராம். கடந்த நாளில் ஒரு சகோதரி 8 மாத கர்ப்பிணி 142 கிலோமீட்டர் நடந்து போனாங்களாம். யோசித்து பாருங்கள், கேரளாவிலிருந்து மங்களூர் எங்கேயோ. பேப்பரில் தினந்தோறும் துக்கமான செய்தி தான், வேதனையான செய்தி தான். சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க பாருங்க எப்படி இருக்கிறோம். சீக்கிரம் நான் போகணும், சீக்கிரம் வெளியே போகணும். அதுக்குள்ளே ஆண்டோடைய வருகை வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஆயத்தம் இல்லையே. உலகத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். வேண்டாம், கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய உட்காருதலை எழுந்திருக்கிற அறிந்தவர் கர்த்தர் ஒருவர் தான். இந்த தேசம் இன்னைக்கு அழிஞ்சுன்னு இருக்குது. இன்னைக்கு தேசத்துக்காக கண்ணீர் வடித்து எத்தனையோ சபைகள் ஜெபம் பண்ணுறாங்க, பரிசுத்தவான்கள். நம்முடைய எகவானிசி சபைகள் ஜாக்கிரதையாக இருங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க, கர்த்தரை தேடுங்க. நான் ஒரு சிலரை கேட்டேன், நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களா சண்டே சொன்னால்? இல்லை, எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருத்தலைன்றாங்க. எவ்வளோ சுலபமாக சொல்கிறாங்க பாருங்கள். சில நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நான் பேசுவது எனக்கு ரொம்ப வேதனை. சபை மூடப்பட்டு இருக்குதே, சபை என்ன திறக்கலையே, சபையில் போய் உட்காந்து ஜெபம் பண்ண முடியலையே. சில பேருக்கு அவ்வளோ சந்தோஷம், எங்கள் வீட்டில் நெட்டு வருத்தில்லை. எவ்வளோ துக்கம் இல்லை, கேட்கலாமே. நான் தவறான சொல்லலை,
சில பேர் அசட்ட, இவன் என்ன பேசுறது, இவன் வார்த்தை நான் கேட்கணுமா? பரவாயில்ல, பெத்த தாய்க்கு தான் பெத்த பிள்ளைனுடைய அருமை தெரியும். ஒரு சபையை நடத்துகிற ஒரு போதகனுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை வேதனைப்படுத்த இந்த வார்த்தை சொல்லலை. ஒரு ரட்சிப்பை நீ ஜாக்கிரதையாக காத்துக்கும். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் வரப்போகிற கோபாக்கின தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? வேண்டாம், வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்ந்துடு, இருளின் பிள்ளையாய் வாழாதே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்நாட்களில் ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிச்சாராம். ஆதியாக 1:4 நினைக்கிறேன். அவர் இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் பிரிச்சுட்டாராம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இருளுக்கு இரவன் பேர் வச்சாராம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரிச்சுட்டாராம். இருளுக்கு என்ன பேர் வச்சாரா? இரவு என்று பேர் வச்சாராம். வெளிச்சத்துக்கு பகல்னு பேர் வச்சாராம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க மூஞ்சில என்ன இருக்குது பாருங்க. நல்லா ஜெபம் பண்ணாதான முகத்தில் பிரகாசம் வரும். எத்தனை பார்க்க போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, எவ்வளோ வேதனை இல்லை யோசித்து பாருங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கெட்ட வார்த்தை பேசலாமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை உலகத்தாரை போல வாழலாமா? சொல்லுங்க. ஜூத ஆடலாமா? கவுடி ஆடலாமா? பாஸ்ட் பார்த்துட்டு போய் சொல்றாருன்ட்டு நினைக்காதீங்க. இப்போ நான் சொல்லாமல் யார் சொல்ல முடியும்? ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இவ்வளோ நாள் ஜனங்க வெளியே வரக்கூடாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வார்த்தைக்கு எவ்வளோ கனம் இருக்குது? ஒரு அரசியல் தலைவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? இன்னைக்கு பாஸ்ட்டுங்க சொன்னால் கோபம் இல்லை. உன் கோபம் தேவராஜ்யத்தை ஒன்றும் செய்ய முடியாது. நீ கேலி பண்ணலாம், அடிக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை அன்போடு அழைக்கிறார். உன்னை வேறு பிரிச்சுட்டார். நீ இருளின் பிள்ளை இல்லை, வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழணும். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும். கடந்த நாளில் ஒரு டாக்டர், 29 வயசு டாக்டர், யோசித்து பாருங்க, இந்த கொரோனா வியாதியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவர் போய் பணி செய்தார். அவருக்கு தெரியுமா இந்த வியாதி என்ன தாக்கம்? இந்த 29 வயசில் நான் மறிக்க போறேன்ட்டு அவருக்கு தெரியுமா? தெரியாது. மறிச்சிட்டார். யோசித்து பாருங்க. தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்குது, அந்த குழந்தைக்கு கொரோனா இருக்குதான். யோசித்து பாருங்க. ஒரு வீட்டில் யாரும் ஒரு மனுஷன் கொரோனா வந்து மறிச்சிட்டார். அந்த வீடே அடிச்சிட்டாங்க, யாரும் வரக்கூடாதுன்ட்டு. இன்னொரு வாலிபர் வட இந்தியாவில், மகாராஷ்டிரா நினைக்கிறேன், அவனுக்கு கொரோனா வந்து நல்லா ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இன்னைக்கு அந்த கிராம மக்கள் அவன் நடுத்தரு வரக்கூடாது, எந்த மல்லிகை சாமானை வாங்கக்கூடாது, ரோட்லேயே வரக்கூடாது. அந்த வாலிபனுக்கு எவ்வளோ வேதனை இருக்குது யோசித்து பாருங்களேன். யோசித்து பாருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி இருக்கிறோம்? வேண்டாம். ஏசப்பா அவனை பார்க்குறாரு, உனக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயமே மூடப்பட்டு இருக்கிறதுனா இன்னைக்கு நான் செய்த பாவம். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும், என் குறையை மன்னிக்கணும், என் குடும்பத்தார் செய்த குறையை மன்னிக்கணும். என் குடும்பம், என் கூட பிறந்த செய்தவங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும். ஆண்டவர் மனமிறங்கணும். நம்ம ஒப்பு கொடுப்போம், ராபோஜன பந்திக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, சீக்கிரமாக அந்த வியாதி குணமாகணும், காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான ஜனங்க மறிக்கிறாங்க. வல்லரசு நாடாக இருந்த அமெரிக்கா இன்னைக்கு நடுங்கி போய் இருக்குது. தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சீக்கிரமாக தேசத்துக்கு மனம் இறங்கணும். லேவியராகம் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்தேன் என்று பைபிள் சொல்லுது. ஒரு இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் எப்படி பிரிச்சாரோ, லேவியராகம் 20ஆம் அதிகாரம் 26 சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை செப்பரேட் பண்ணிட்டார். நம்ம பேச்சில் வித்தியாசம் இருக்கணும், பார்வையில் வித்தியாசம், போடுற ட்ரெஸ்ஸில் வித்தியாசம், நடக்கையில் வித்தியாசம், வாழ்கிற வாழ்க்கையில் வித்தியாசம். அப்போதாங்க தேசம் ரட்சிக்கப்படும், நம்ம குடும்பங்க ரட்சிக்கப்படுவாங்க. யோசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்தில் பெரிய குடும்பத்தை சார்ந்த மனுஷங்க,
அங்க அப்பா எத்தனையோ கப்பலுக்கு அதிகாரி, கமாலியனுடைய பாதத்தில் அருக உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர், ஒரு காலத்தில் சபைகளை வேதனைப்படுத்தினவர். ஆண்டவர் ஒரு நாள் அவரை ரட்சித்தார். ஒரு நாள் அவர் எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்துக்குங்க. யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம இயேசு சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடப்போம். ஒரு நாள் அந்த ராஜ்யத்தில் போய் சேருகிற காலம் வரும். பைபிள் சொல்லுது, பரிசுத்தமும் நீதியோடு வாழ்ந்த நோவா, தானியேல், யோபு, அந்த 3 பேருக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு. நோவாவை பார்த்து கேலி பண்ணாங்க, பரிகாசம் பண்ணாங்க. ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தின பேழையை கர்த்தர் நோவாவுக்கு கிருபையாக கொடுத்துட்டார். என்னுடைய பிள்ளையே, ஏசப்பாவுடைய பாதத்தில் ஓடி வந்துடுவோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். பரிசுத்தமாக வாழுவோம், நீதியோடு வாழும். தானியேலே ஜெபம் பண்ணார். குற்றம் கண்டுபிடிச்சாங்க, கொண்டு போய் சிங்ககேபியில் போட்டாங்க. ஆனால் அவருடைய பரிசுத்தமும் நீதியும் தானியேலை காத்தது. யோபு எல்லாமே இழந்து போனார். மனைவி சொல்றா, உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடும், ஏன் உத்தமத்தில் நிற்கிற? ஆனால் யோபு சொல்றாங்க, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நீ வீட்டில் இருக்கிறீ, இந்த வீடு கொடுத்தது கர்த்தர். உனக்கு போட ட்ரெஸ் கொடுத்தது கர்த்தர், ஆகாரம் கொடுத்தது கர்த்தர், வேலை கொடுத்தது கர்த்தர், எல்லாமே கர்த்தர் தான். அந்த கர்த்தருக்கு இனி வரப்போற நாள் என்ன செய்ய போறோம்? ஒன்று செய்வோம், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு காணிக்கா கொடுப்போம். குடும்பமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்போம். சபையோடு இணைந்து ஊழியம் செய்வோம். ஒரு காலத்தில் சபையில் உட்கார்ந்துருக்கும் போது டைம் பார்க்குமில்ல, சீக்கிரம் முடிக்கலையே. இப்போ கூட ஒரு சிலருக்கு 5 நிமிஷம் பிரசங்கன்னா போதும். வேண்டாம், சொல்லாதே. ஒரு நாள் இன்னும் ஆண்டவர் ஊழியக்காரனா மாற்றுவார், ஊழியக்காரியா மாற்றுவார். தம்பி, விரோதமாக பேசாதே, தங்கச்சி பேசாதே. ஆண்டவர் ஒரு நாள் உன் பிள்ளையை ஊழியக்காரனா மாற்றுவார். நீ உட்காந்து கேட்குற காலம் வரும். ஆண்டவர் நான் மகிமைப்படட்டும். இனி ஒரு தீர்மானம் எடு, ஆண்டவரே இனி மணிக்கணக்கா உங்கள் சமூகத்தை நான் காத்திருப்பேன். ஆண்டவரே இனி மணிக்கணக்கா உங்கள் பாதத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ராபோஜனை பந்து எத்தனை பேர் அசட்டை இல்லை? மாதத்துக்கு ஒரு நாள் ராபோஜன் எடுத்துட்டு போகிறது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, வெறும் ராபோஜனை மாத்திரம் ஒடியாருது, கேட்கறது ஃபோன் பண்ணி, இன்னைக்கு ராபோஜனுக்குதா? இன்னைக்கு எப்படி எடுக்க போறீங்க? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வருகிற வாரம் எடுத்து குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் எடுங்க, என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறோம் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. கோபமா எழுதுங்க, பொறாமையா எழுதுங்க, எரிச்சலா எழுதுங்க, விக்கிரக ஆராதனை எழுதுங்க, விபச்சாரமா எழுதுங்க, ஜெப குறைவா எழுதுங்க, வேத வாசிப்பு குறைவா எழுதுங்க, மற்றவங்களை வேதனைப்படுத்துறமா எழுதுங்க, துக்கப்படுத்துறமா எழுதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க, பைபிள் பிரகாரமாக வாழ்றவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. பைபிளுக்கு வெளியே வாழ்றவங்க அது அவங்க வாழ்க்கை. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பிள்ளையை ஒப்புக்கொடு. இயேசு ராஜா வருகிறார், அப்படி வருகை சமீபமாக இருக்கிறது. யார்கிட்டையாவது கடன் வாங்கினியா? எழுது. யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் ஒரு பேப்பரில் எழுது. கடன் கொடுக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். அசுத்தாவி சொல்லும், அது கூட ஒரு தவறு தானே. சகையை சொல்கிறான்ல, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ நினைக்கலாம், ஆண்டவர் என் ஜெபத்துக்கிட்ட மறந்துட்டாரு. அதெல்லாம் மறக்க மாட்டார். கணக்கு வைக்கிற தேவன். எதெல்லாம் பாவம் மன்னிக்காதது ஒரு பாவங்க. பெரியவங்களை கனவீனப்படுத்துறது ஒரு பாவம். சபை குறித்து கேவலமாக பேசுறது ஒரு பாவம். ஊழியக்காரங்களை பரிசுத்தவான்களை கேவலமாக பேசுறது ஒரு பாவம். மற்றவங்க பிரசங்கம் பண்ணுறதை கேவலமாக பேசுறது அது பாவம். வேண்டாம், அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆபத்தில் கொண்டு வரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசு ராஜா வருகிறார். 3வது எப்படி நடக்கணும்னா, நம்ம ஞானமாக நடக்கணும். வசனம் மாத்திரம் சொல்லுகிறேன், ஞானமாய் நடக்கணும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. உலக கண்ணு நம்மளை பார்க்குது, பிசாசு நம்மளை பார்க்குறான், உன் ஆண்டவர் பார்க்குறாரு, மனுஷங்க பார்க்குறாங்க, பிசாசு பார்க்குறான், உனக்கு கர்த்தர் பார்க்குறாரு. வேற நம்ம 2 கண்ணை தான் நம்ம பார்த்து நிற்கிறோம். ஏன் நான் நல்லவன், நான் நீதிமான்ட்டு? இல்லை, 3 பேர் நம்மளை பார்க்குறாங்க. உலக மனிதர்கள் நம்மளை பார்க்குறாங்க. பைபிள் எடுத்துன்னு சர்ச்சுக்கு போகிறாங்களே, இப்போ சர்ச்சு இல்லையே, வீட்டில் இவங்க எப்படி இருக்கிறாங்க பார்க்குறாங்க. ரோட்டில் நடந்து போகிறாங்களே நம்மளை பார்க்குறாங்க. ஒன்று பிசாசு பார்க்குறான், இவங்க ஜெபம் பண்ணுறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, அசுத்தமாக இருக்கிறாங்க, தவறான ஃபோட்டோங்களை பார்த்து நிற்கிறீங்களா, வீடியோ காட்சி பார்க்குறீங்களா, ராத்திரியில் தூங்காமல் அசுத்தத்தை பார்த்து நிற்கிறீங்களா? பிசாசு பார்க்குறான். பிசாசு பிடிச்சிடும் ஒரு நாள் உங்களை, அசுத்தாவி உங்களை பிடிச்சிடும். பாவத்தோடு விளையாடாதீங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பரிசுத்தமான பிள்ளைங்க நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டுங்க. பைபிள் சொல்லுறது எப்படி நடக்கணும்னா, நம்ம ஞானமாக நடக்கணும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 14-15 வீட்டில் வாசித்துக்கங்க. ஒரு பட்டணத்தை ஒரு எதை வந்து சூழ்ந்துக்கணும். அதில் ஒரு ஏழை மனிதன் தன் ஞானத்தினால அந்த பட்டணத்தை விடுவித்தான் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த ஏழை மனிதனை எல்லாரும் அசட்டை பண்ணாங்களாம். வேண்டாம், கர்த்தருடைய பிள்ளையை ஞானமாக நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு என்று பைபிள் சொல்லுது. 2 ராஜாக்கள் 4:1 வீட்டில் வாசித்துக்கங்க. தீர்க்கதரிசிகளுடைய மனைவியில் ஒரு ஐயா மறிச்சிட்டாங்க. அந்த வீட்டில் கடன் பாரும். அந்த அம்மா ஞானமாக புறஜாதிக்கிட்ட போய் சொல்லலை, வேதனை போய் சொல்லலை. அந்த அம்மா தேடி போன ஒரு நபர் உண்டு, கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை தேடி போனாங்க. யோசித்து பாருங்க, அந்த அம்மாவுடைய ஞானம் ஒரு நாள் அவங்க பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுத்தார். அவங்க கடன் பாரெல்லாம் நீங்கி போனது. கர்த்தருடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் வேதனை வரும்போது ஏன் மனுஷனை தேடி போகிறேன்? உன் அறக்கதவை பூட்டி கொண்டு நல்ல ஜெபம் பண்ணு, பைபிள் படி, தேவனை துதித்து பாடு. உன் கடன் பிரச்சனை நிச்சயமாக மாறும். எத்தனை கோடி இருந்தாலும் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரால் மாற்றுவார். இந்த வருஷம் உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். நம் தேசத்துடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய ஜெபம் வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக தேசத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கடன் பிரச்சனை மாறும். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார். உங்கள் பிள்ளையுடைய படிப்பின் தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஞானமாக நடப்போம், ஞானமாக குடும்பத்தில் வாழுவோம், ஞானமாக பேசுவோம், ஞானமாய் நடப்போம். அடுத்த பைபிள் சொல்லுது, பிலிப்பியர் 3:16, ஒழுங்கு ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, ஆமென், அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு. எதுவரைக்கும் தேறி இருக்கிறோமோ நம்ம ஒழுங்காய் நடக்கணுமா? எனக்கு எல்லாமே தெரியுதுன்ற சொல்றதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டோடைய பிள்ளைங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு ஒரு ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஒரு சிலரை பாருங்களேன், ஒழுங்கா ட்ரெஸ் போடுறது இல்லை, ஒழுங்கா பைபிள் படிக்கிறது இல்லை, ஒழுங்கா ஜெபம் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்களேன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. சில பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சொல்கிறேன். அக்காலத்தில் ஒன்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அன்னைக்கு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான். பைபிள் சொல்லுது, அவர் சேனைகளின் கர்த்தர் அவரோடு இருந்தாராம். அன்னைக்கு தாவீது நடக்க எப்படி நடந்தார்னா, தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆண்டுடைய பிள்ளைங்க எப்படி நடக்கணும்னா, புத்தியாய் நடக்கணும், ஒழுங்கா நடக்கணும். போடுற ட்ரெஸ்ஸில் ஒழுங்கு, பார்வையில் ஒழுங்கு, எல்லா காரியத்திலையும். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என் வாழ்க்கையை ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபைதார் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்ம வசனம் சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வீட்டில் வாசித்துக்கங்க. அன்றையும் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தி ரொம்ப முக்கியமானது. தேவ பக்தியாக நடக்கிறவங்களுக்கு தான் என்ன வரும்னா, வேதனை வரும், துக்கம் வரும். பைபிள் சொல்லுது, யாக்கோபு 1:26, ஒருவன் தேவ பக்தி என்று சொல்லிட்டு தன் நாவை என்ன செய்யணுமா, அடக்கணும் என்று பைபிள் சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26-19 வீட்டில் வாசித்துக்கங்க. நீங்கள் தேவ பக்தின்னு சொல்லி உங்கள் வாயு நல்லா இல்லையே, உங்கள் நாவு நல்லா இல்லையே, தேவ பக்தின்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வாயை அடக்குங்க. அப்போ தான் தேவ பக்தி ஆண்டவரை நிறைவேற்றுவார். அதனுடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு பக்கம் தேவ பக்தி, ஒரு பக்கம் உலக வார்த்தையை வச்சுக்கணும். நான் தேவ பக்தின்னு சொல்லக்கூடாது. ஏன் ஒரு ஆண்டுடைய பிள்ளை தேவ பக்தியாக இருக்கணும் என்று மல்கியாவின் புஸ்தகம் ஆண்டுடைய வசனம் சொல்லுது. மல்கியா 2:15, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்னா, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாக நம்ம இருக்கணும்.
மல்கியா 2:15 சொல்றாரு, தேவ அவர் பக்தி ஒருவனை அல்லவா படைத்தார், ஆமென். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. பெறும்படிதானே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுடைய குடும்பம் எல்லாம் ஒரு பக்தி உள்ள சந்ததியா வாழணும். சங்கீதம் 4:3 சொல்லுகிற, தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 10:2 சொல்லுது, தேவ பக்தி உள்ளவங்க என்ன செய்யணும்னா தினந்தோறும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஒரு கொர்நேலியை போல ஜெபம் பண்ணணும். அந்த பக்திக்கு அதுதான் வழிமுறை. நான் பக்தின்னு சொல்கிறத காட்டிலும் முழங்கால் பண்ணிட்டு எபிரேயர் 5:7 இயேசு கிறிஸ்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு நம்முடைய ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பக்தி உள்ளவராய் வாழ்ந்தார். எபேசியர் 4:1 சொல்லுது, பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. சீஷர்கள் பாருங்கள், அந்த காலத்தில் மார்க் 16:20 சொல்லுது, ஆண்டவர் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஏன்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவங்க பாத்திரவான் நடந்தாங்க. ஒரு காலத்தில் அவங்க மாறலை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆவியானவர் மாற்றிட்டார். அப்போ பாத்திரவானா அவங்க நடந்துக்கினாங்க. காரியம் பைபிள் சொல்லுது, சத்தியத்தில் நடக்கும்போது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லும்போது எனக்கு நான் சந்தோஷப்பட்டேன் என்று யோவான் 3:1 சொல்லுகிறது. பிள்ளைகள் சத்தியத்தில் நம்ம பிள்ளைங்க எப்படி நடக்கணுமா? சத்தியத்தில் நடக்கணும். நீங்களும் நான் சத்தியத்தை நடப்போம். கலாத்தியர் 5:16 சொல்லுது, ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்துக்கங்க. 1 யோவான் 2:6 சொல்லுது, அவர் நடந்தபடியே நாமும் இந்த உலகத்தில் நடக்கணும். எரேமியா 6:16 எங்கே நல்ல வழி எங்கே என்று பார்த்து நீங்கள் நடங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுது. எபிரேயர் 12:9 சொல்லுகிறது, நாம் எப்படி நடக்கணும்னா நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? எப்படி நடக்கணும்னா தேவனுக்கு முன்பாக அடங்கி, கடைசியாக வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 12:9. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க ஆவிகளின் பிதாவுக்கு நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நம்முடைய அப்பா பிதாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு அடங்கி நடப்போம். இயேசு வருகிறார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தை கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 4:17 சொல்லுது, வீணான சிந்தையில் நடக்காதீங்க. 2 யோவான் 1:9 சொல்லுது, மீறி நடக்காதீங்க. ஏசாயா 3:16 சொல்லுது, ஒய்யாரமாய் நடக்காதுங்க. யூதா 1:18 சொல்லுகிறது, இச்சையின்படி நடக்காதீங்க. நீதிமொழிகள் 10:9 சொல்லுது, கோணலான வழிகளிலே நடக்கிறவன் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படுவான். கடைசி காலம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போம். சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. மறக்காதீங்க, அடுத்த வாரம் கர்த்தருடைய ராபோஜன பந்தி. யார் எடுக்கிற ஆயத்தமாக இருக்கிறீங்களோ, வாஞ்சியாக இருக்கிறவங்க எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அதனுடைய விவரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதன்படி எடுங்க. கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இது ஒரு குடும்பமாய் கர்த்தருடைய பந்தி எடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. இதை அசட்டு பண்ணாதீங்க. ஆண்டவர் கனப்படுத்துங்க. உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுடைய வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. அடியேனும் என் சபை பிள்ளைகளை நாங்களும் உடைய வருகை பரியந்தும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் சாமி அநேகரை இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவுடைய வெளிச்சத்தை காண்பித்து, வார்த்தை என்கிற வெளிச்சத்தை காண்பித்து எல்லாருடைய பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க கிருபைதார். உடைய வார்த்தை கேட்ட குடும்பங்களை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கண்மணி போல காத்துகளை கத்தருக்கு சித்தமானால் நாங்கள் வருகிற அடுத்த வாரம் குடும்பங்களாய் ராபோஜன பந்தி எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். தேசத்தில் ஒரு பெரிய மாறுதலை தாரும். ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கொரோனா வியாதி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எங்கள் தேசத்தை விட்டு நிர்மலமாகட்டும். எங்கள் ஜனங்களை காப்பாற்றுங்க. கௌதம்புரம் மக்களையும் தீனபந்த நகர் மக்களையும் எங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் வசிக்கிற எல்லா பகுதியிலும் ஆண்டுடைய கிருபைட்டு வெளிநாட்டு மக்களையும் காப்பாற்றுங்க. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கும் சந்த சமாதான வழி நடத்தலும் இந்த ஆராதனையில் கூடி வந்த அனைவரோடும் அருமையான குடும்பங்களோடும் நம்முடைய தேச மக்களோடும் உலகம் முழுவதற்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை சதா காலம் நம் அனைவருடைய என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நடத்தி கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி மகிமை செலுத்தும். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஆனந்த துதி ஒலி
பாடல் சத்தமும் தொனிக்கும்.